யூனிக்கான காரா பூந்தி எல்லாம் போட்ட தயிர் வடைனா நான் இதுதாங்க சொல்லுவேன் கைஸ். இன்னைக்கு பெங்களூர் கேர் மார்க்கெட்ல யூனிக்கான ஒரு கடையை தாங்க விசிட் பண்ணியிருந்தேன். இந்த கடையோட பேர் பாத்தீங்கன்னா ராஜு ஸ்வீட் சாட் சென்டருங்க. இந்த கடையில நிறைய சாட் வெரைட்டிஸ், குலாப் ஜாமுன், ஸ்வீட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த கடை 45 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க சூடா கொடுக்குற அந்த குலாப் ஜாமுனுக்கு தாங்க. அது மட்டும் இல்லாம சாட் வெரைட்டிஸ்ல இந்த தயிர் வடை அடிச்சுக்கவே முடியாதுங்க, வேற லெவல்ல இருக்கும். நான் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தயிர் வடை வாங்கியிருந்தேன். இந்த தயிர் வடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மசாலா வடை, ஒரு தயிர் வடை கொடுப்பாங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 50 ரூபாங்க. இந்த சாஃப்டா இருக்க வடைக்கு மேல பாத்தீங்கன்னா சில்லி பவுடர், காரா பூந்தி, தயிர் எல்லாமே ஊத்தி தருவாங்க. இந்த வடையை பாத்தீங்கன்னா தயிர்ல மிதக்க வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கடை பாத்தீங்கன்னா சிடி சீட்ன்ற ஒரு சின்ன சந்தில தாங்க இருக்கு. இந்த கடையில எப்பயும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருப்பாங்க. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. அடுத்தது இந்த தயிர் வடையோட டேஸ்ட் கேட்டீங்கன்னா இந்த மசாலா வடை சாப்பிட அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மெது வடை தயிர் கூட வச்சு சாப்பிட செம்ம ஜூசியா சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க ஏதாச்சும் பெங்களூர் கேர் மார்க்கெட் சைடு வந்தீங்கன்னா இந்த கடையை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த தயிர் வடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நாளா சாப்பிட்டது தயிர் வடையே கிடையாதுன்னு. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர், பிடிச்சிருந்தா அதிகமா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. Thank you so much. Bye guys.